பனி படர்ந்த ரஷ்ய நிலப்பரப்பு, அப்படியே நள்ளிரவுல மின்மினி பூச்சி மாதிரி ஒளிர்ற ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. இது கொஞ்சம் மனசுல கற்பனை செஞ்சு பாருங்களேன். இது வெறும் செங்கல்லால கட்டின கட்டிடம் மட்டும் கிடையாதுங்க. உலக வரலாற்றோட பக்கங்கள்ல ரத்தத்தால எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரரசோட சாட்சி. இன்னைக்கு நாம இந்த அலசல்ல என்ன பார்க்க போறோம்னா, காதல், உச்சக்கட்ட அதிகாரம், அப்புறம் நெஞ்ச உழுக்கிற ஒரு பெரிய வீழ்ச்சி. ஆமாங்க, ரொமானோ வம்சத்தோட அந்த கடைசி நொடிகளை தான் நாம இப்போ ரொம்ப தெளிவா விரிவா பார்க்க போறோம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமா கேட்டு பாருங்களேன். மிகுந்த செல்வத்துடனும் பிரம்மாண்டமான அரச திருமணத்துடனும் தொடங்கி உலகையே உலுக்கிய ஒரு இருண்ட பாதாள அறையில் முடிந்த கதை. கேட்குறப்போ ஏதோ ஒரு த்ரில்லர் நாவலோட முன்னுரை மாதிரி இருக்குல்ல? ஆனா இல்ல, இது ரஷ்யாவோட கடைசி ஜார் மன்னரான நிக்கோலஸ் அப்புறம் அவரோட மனைவி அலெக்சாண்ட்ராவோட நிஜ வாழ்க்கை. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யம் எப்படி அந்த சின்ன பாதாள அறையில அவ்ளோ கொடூரமான முடிவை சந்திச்சுது? வாங்க பாப்போம். சரி, இத பத்தி கொஞ்சம் ஆழமாவே பேசுவோம். பகுதி 1, கடைசி ஜார் மன்னர் மற்றும் பொற்காலம். ரஷ்ய பேரரசு அந்த காலத்துல உலகத்திலே மிகச் சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பு. அந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தோட கடைசி தலைவரா அரியணை ஏறினவர் தான் நம்ம ஜார் நிக்கோலஸ். ஆனா இவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யாருமே கேள்வி கேட்க முடியாத முழுமையான அரச அதிகாரம், ஒரு சாம்ராஜ்யமே அவர் காலுக்கு கீழே. ஆனா இன்னொரு பக்கம் அவருக்கு உண்மையிலே என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண அமைதியான ஒரு குடும்ப வாழ்க்கை தான். நிக்கோலஸ் அடிப்படையில ரொம்ப அமைதியான ஒரு மனுஷன். தன்னோட மனைவி அலெக்சாண்ட்ரா மேல இருந்த காதல், தன் குழந்தைங்க மேல இருந்த பாசம், இதுதான் அவருக்கு உலகத்திலே ரொம்ப முக்கியமா பட்டுச்சு. ஒரு மாபெரும் மன்னரா இருக்கிறத விட ஒரு நல்ல கணவனா, அன்பான அப்பாவா இருக்கணும் தான் அவரு நிஜமாவே ஆசைப்பட்டார். அவங்களோட இந்த அழகிய குடும்பத்தை பார்த்தாலே உங்களுக்கு இது புரியும். அவங்களுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. ஒல்கா, டாட்டியானா, மரியா, அனஸ்தாசியான 4 அழகான பொண்ணுங்க. அப்புறம் ரொம்ப வருஷ எதிர்பார்ப்புக்கு பிறகு பிறந்த ஒரே ஒரு பையன், அலெக்சி. அந்த ஆடம்பரமான அரண்மனைக்குள்ள வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம எந்த கவலையும் இல்லாம அவங்க சிரிச்சு மகிழ்ந்த தருணங்கள் கேட்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குல்ல. பார்க்கறதுக்கு எந்த குறையுமே இல்லாத ஒரு பெர்ஃபெக்ட் குடும்பம் மாதிரி தான் இது வெளியே தெரிஞ்சது. ஆனா இங்கதான் ஒரு திருப்பம். பகுதி 2, ரகசியமான அரச நோய் மற்றும் மறைக்கப்பட்ட பலவீனம். எந்த ஒரு பெரிய மாளிகையோட சுவரும் விதியை தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா? வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு அது ரொம்ப பலமான, சந்தோஷமான ஒரு அரச குடும்பம். ஆனா அந்த அரண்மனையோட மூடிய கதவுகளுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாத ஒரு ஆழமான துயரம் மறைஞ்சிருந்துச்சு. இங்கே நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான்: ஹீமோஃபீலியா. இளவரசன் அலெக்சிக்கு ரத்த உறையாமை அப்படிங்கிற இந்த ஆபத்தான நோய் இருந்துச்சு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? அவனோட உடம்புல சின்னதா ஒரு வெட்டுக்காயம் பட்டா கூட ரத்தம் கொட்டுறது நிக்கவே நிக்காது. எந்த நிமிஷத்துல வேணாலும் இது அவனோட உயிருக்கே ஆபத்தா முடியும். ஒரு தாயா அலெக்சாண்ட்ரா ஒவ்வொரு நொடியும் தன்னோட மகனை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஒரு வித மரண பயத்திலே தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்போ கதையோட மிக முக்கியமான இடத்துக்கு வரோம். பகுதி 3, ரஸ்புட்டின் மற்றும் மக்களின் கோபம். தம் மகனை எப்படியாவது காப்பாத்தணும்னு அந்த தாய்க்கு இருந்த தவிப்பு தான் ரஷ்யா வரலாறையே அடியோடு மாத்தின ஒரு மனுஷனை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. அவர்தான் ராஸ்புட்டின். நீளமான தாடி, ஒரு மர்மமான கண்கள், விசித்திரமான தோற்றம். இவர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட தெய்வீக சக்தி இருக்கு, அலெக்சியோட நோயை என்னால குணப்படுத்த முடியும்னு சொல்லி அந்த அரச குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சாரு. அலெக்சாண்ட்ராவுக்கு ராஸ்புட்டின் மேல ஒரு குருட்டு நம்பிக்கையே வந்துருச்சு. இதனால அரச சபையில ராஸ்புட்டினோட செல்வாக்கு ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சது. இதனால மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு பேச்சு வந்துச்சு தெரியுமா? ரஷ்யாவை மன்னர் ஆளல, இந்த ராஸ்புட்டின் தான் ஆள்றான் அப்படின்னு வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது சாதாரண மக்கள் மத்தியிலும் சரி, அரச பிரதிநிதிகள் மத்தியிலும் சரி, ஒரு பெரிய சந்தேகத்தையும் கடுமையான கோபத்தையும் உருவாக்குச்சு. இதோட விளைவு பகுதி 4, 1917 புரட்சி மற்றும் பேரரசின் வீழ்ச்சி. இப்போ நிலைமை அப்படியே கைமீறி போக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அரசு குடும்பத்து மேல மக்களுக்கு வந்த கடுமையான அதிருப்தி, இன்னொரு பக்கம் முதல் உலக போர் வெடிக்குது. ரஷ்ய பேரரசுங்கிற அந்த மாபெரும் கப்பல் தப்பிக்கவே முடியாத ஒரு பெரிய புயல்ல சிக்கிக்குச்சு. போர் நடக்கிற இடத்துல ஆயிரக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் ரொம்ப பரிதாபமா உயிரிழந்தாங்க. மறுபுறம் நாட்டுல என்ன நடக்குதுன்னா, கடுமையான உணவு பற்றாக்குறை, வறுமை, பசி, வேலையின்மைன்னு நாடு முழுக்க பெரிய தத்தளிப்பு. சாதாரண மக்களால இந்த துயரங்களை கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. அவங்களோட கோபம் ஒரு பெரிய வெடிப்பை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. பனி மூடிய அந்த ரஷ்ய வீதிகள்ல இப்ப கோஷங்கள் பயங்கரமா அதிருது. எங்களுக்கு உணவு வேண்டும், மன்னராட்சி வேண்டாம் அப்படின்னு மக்கள் கத்துறாங்க. அதுவரைக்கும் அரண்மனையோட அந்த பாதுகாப்பான சுவர்களுக்குள்ள வெளியுலகமே தெரியாம இருந்த ஜார் குடும்பத்தோட காதுகள்ல மக்களோட இந்த புரட்சி குரல் இடி மாதிரி இறங்குச்சு. மக்கள் பசியிலையும் சொல்ல முடியாத கோபத்திலையும் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் எப்படி இந்த வீழ்ச்சியை வேகப்படுத்துச்சுன்னு பார்ப்போம். 1917ல மக்கள் புரட்சி முழுமையா வெடிக்குது. வேற வழியே இல்லாம மன்னர் நிக்கோலஸ் தன்னுடைய அரியணைய விட்டு விலக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதோட
பல தலைமுறைகளா ரஷ்யாவை ஆண்ட ரொமானோ வம்சத்தோட முடிசூடா ஆட்சி அதிகாரம் அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துருச்சு. இனிமேல் வரப்போறது ரொம்பவே ஒரு சோகமான பதிவு. பகுதி 5, துயரமான இறுதி இரவு மற்றும் சிறைவாசம். மன்னராட்சி முடிஞ்சது அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசியல் மாற்றம் மட்டும் கிடையாதுங்க. அது அந்த குடும்பத்துல இருந்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் இருட்டுக்குள்ள தள்ளிடுச்சு. இனி அவங்க அரச குடும்பம் கிடையாது, வெறும் கைதிகள். அவங்களோட சிறைவாசம் உண்மையிலே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. முதல்ல அவங்க சொந்த அரண்மனையிலேயே அவங்கள வீட்டுக்காவல்ல வச்சாங்க. அப்புறம் அங்கிருந்து உறையறுக்கிற குளிர கொண்ட சைபீரியாவுக்கு நாடு கடத்துனாங்க. கடைசியா எகடன்பர்க் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஒரு சின்ன வீட்டுக்கு மாத்துனாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு காலத்துல நூத்திக்கணக்கான அறைகள் இருந்த மாளிகையில சுதந்திரமா வாழ்ந்தவங்க இப்போ ஒரு சின்ன வீட்டுக்குள்ள ஜன்னல்களை கூட திறக்க அனுமதிக்கப்படாம அடைக்கப்பட்டு மூச்சு திணறிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இருண்ட நாட்கள்லயும் அந்த வீட்டுக்குள்ள தெரிஞ்ச ஒற்றை வெளிச்சம் அவங்களோட குடும்ப பாசம்தான். நிக்கோலஸ் தன்னோட கவலைகள் எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு தினமும் தன் குழந்தைங்க கூட ரொம்ப மென்மையா விளையாடினாரு. மறுபுறம் அலெக்சாண்ட்ரா ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல அந்த இருண்ட அறையில தன் குடும்பத்துக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒன்னாவே சேர்ந்து அந்த வழியை கடந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பயங்கரமான நாளுக்கு வருவோம். 1918 ஜூலை 16. அந்த நள்ளிரவு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. திடீர்னு காவலர்கள் அவங்க எல்லாரையும் தூக்கத்துல இருந்து எழுப்புனாங்க. உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போக போறோம், உடனே கீழே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த மறுப்பும் சொல்லாம அந்த குடும்பம் அப்படியே படிகள்ல இறங்குச்சு. சின்ன பையன் அலெக்சியால உடம்பு முடியாம நடக்க முடியாததால அவன தந்தை நிக்கோலஸ் தன் கைகள்லயே தூக்கிக்கிட்டு அந்த இருண்ட பாதாள அறைக்குள்ள நுழைஞ்சாரு. அந்த பாதாள அறையில குடும்பத்தினர் என்ன நடக்குதுன்னே புரியாம நிக்கிறாங்க. திடீர்னு ஒரு அதிகாரி முன்னாடி வந்து ஒரு செய்தியை வாசிச்சாரு. உங்கள் குடும்பத்திற்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்ட நிக்கோலஸ் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் என்ன அப்படின்னு மட்டும்தான் கேட்டாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்றதுக்குள்ள அறைய சுத்தி நின்ன காவலர்களோட துப்பாக்கிகளை முழங்கிருச்சு. அந்த ஒரு சில நிமிஷங்கள்ல நிக்கோலஸ், அலெக்சாண்ட்ரா, அவங்களோட 5 குழந்தைங்க, அவங்க கூட வந்த சேவகர்கள்னு அத்தனை பேரும் பரிதாபமா மாண்டு போனாங்க. இவ்ளோ கொடூரமா முடிஞ்ச இந்த சம்பவத்துக்கு பிறகும் பல தசாப்தங்களா உலக மக்கள் மனசுல ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குழந்தைங்கள்ல யாராவது ஒருத்தர் அந்த இரவுல இருந்து தப்பிச்சு உயிர் பிழைச்சிருப்பாரா? அதிகாரத்தோட உச்சியிலிருந்து தொடங்கி ஒரு சின்ன பாதாள அறை வரை நீண்ட அந்த ரொமானோவ் குடும்பத்தோட பயணம் ஒரே இரவுல ரத்தத்தால அழிக்கப்பட்டுச்சு. உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு வம்சம் எப்படி எந்த தடயமும் இல்லாம வரலாற்றுல புதைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்மள உறைய வைக்கிற ஒரு கேள்விதானே. இது வரலாறு நமக்கு தர எச்சரிக்கையா இல்ல அதிகாரத்தோட இலையற்ற தன்மையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?